It's wonderful to bring to you the word of God again. கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். God's word is full of life. கர்த்தருடைய வார்த்தை ஜீவன் உள்ளதா இருக்கிறது. So this morning we want to bow our heads and pray before we look into the word of God. கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் செல்வதற்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். Father in heaven, we thank you for the privilege of coming to your word, Lord, as a church this morning. ஆண்டவரே, சபையாக சேர்ந்து உம்முடைய வார்த்தைக்கு நேராய் வருவதில் அப்பா நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். Lord, as always we look to you for your voice to be heard even as we meditate through your scripture this morning. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை தியானிக்கிற இந்த வேளையிலே அப்பா உம்முடைய சத்தத்தை கேட்கும்படியாய் நாங்கள் காத்திருக்கிறோம். Speak to us, Lord. எங்களோடு பேசும். Encourage us, Lord. ஆண்டவரே, எங்களை உற்சாகப்படுத்தும். Bring us closer to the plan of God. ஆண்டவரே, உம்முடைய சித்தத்துக்கு நேராக எங்களை நீங்க கொண்டு வாங்க. Establish us in your will, in your work for our lives, Lord. ஆண்டவரே, உம்முடைய சித்தத்திலும் நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற பணியிலும் அப்பா எங்களை உறுதிப்படுத்தும். In Jesus' name. இயேசுவின் மூலம் பிதாவே. Amen. 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 Last week we saw how every one of those Jesus' post-resurrection appearances with his disciples was all about assuring them of his presence in the first place and then restoring their confidence in him and eventually commissioning them, releasing them into the mission that he had for them. கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம் எப்படி இயேசுவானவர் உயிர்த்தெழுந்த பின்பு முதலாவது தம்முடைய சீஷர்களை அவர் தாம் உயிர்த்தெழுதலின் நிச்சயத்தை அவர்களுக்கு கொடுத்தார். பின்பாக அவர்களை அந்த கர்த்தர் மேல் இருக்கிற நம்பிக்கையில் அவர்களை உறுதிப்படுத்தி ஊழியத்திற்கென்று அவர் அனுப்பினார். If Jesus did not make those post-resurrection appearances to his disciples, his work would probably sound a little bit incomplete. அவர் உயிர்த்தெழுந்த பின்பாக சீஷர்களுக்கு ஒருவேளை தரிசனமாகி இந்த காரியங்களை எல்லாம் வெளிப்படுத்தவில்லை என்றால் அவருடைய வேலை முற்றிலுமாய் முழுமை அடைந்ததாக நம்மளுக்கு தெரியாது. Compared to other gospel writers, we will see how John is more purposeful about focusing on Jesus' post-resurrection appearances with his disciples. மற்ற மூன்று சுவிசேஷங்களை காட்டிலும் யோவான் சுவிசேஷத்தில் எப்படி யோவான் அந்த இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை குறித்த அநேக காரியங்களை விவரித்து கூறுகிறார் என்று பார்க்கிறோம். As some of you perhaps know, all the other three gospels, Matthew, Mark and Luke, they are called the synoptic gospels. மத்தேயு, மார்க், லூக்கா என்ற அந்த மூன்று சுவிசேஷங்களும் அநேக காரியத்தில் ஒத்திருப்பதால் அதனை சினாப்டிக் காஸ்பல் என்று அழைக்கிறோம். They are so similar in the way the narratives are presented, similar in the approach, similar on the storyline. Many things are very similar in the way it is presented to the world. விவரிக்கப்பட்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் ஒரே மாதிரியாக இருப்பதினால் அதை synoptic gospel என்று அழைக்கிறோம். But John's gospel is very different, very unique. ஆனால் யோவான் சுவிசேஷமோ அது வித்தியாசப்பட்டது. Some of the miracles that Jesus did written in the book of John and a lot of his teachings in the book of John are very unique to the book of John. யோவான் புத்தகத்தை நாம் எடுத்து படித்து பார்த்தோம் என்றால் அதில் இருக்கிற சில அற்புதங்களும் சரி அவர் கூறியிருக்கிற சில விவரங்களும் அது யோவான் புத்தகத்தில் மாத்திரம்தான் உள்ளது. Almost 80 to 90% of the material that we see in John's gospel is not found in other gospels. யோவான் சுவிசேஷத்தில் இருக்கிற 90% அதில் இருக்கிற காரியங்கள் மற்ற சுவிசேஷத்தில் இடம்பெறவே இல்லை. Last week we saw how this word believe appears in the book of John over and over again, almost 100 times. விசுவாசம் என்ற வார்த்தை எப்படி யோவான் புத்தகத்தில் 100 முறைக்கு மேலாக இருக்கிறது என்று சென்ற வாரத்தில் பார்த்தோம். Just by the frequency of the word, the appearances of that word believe, we come to understand how the grand theme of the book of John is to believing, is to help the readers believe in Christ, in Jesus as the Christ, as the Messiah. கிறிஸ்துவையே நாம் மேசியா என்று விசுவாசிப்பதையே மையமாக கொண்டு யோவானுடைய முழு சுவிசேஷமும் அமைக்கப்பட்டுள்ளது. So with that said, when you come to read chapter number 20 of John's gospel, John will sound as though he's going to end the gospel. யோவான் 20வது அதிகாரத்தை நாம் வாசித்து பார்த்தோம் என்றால் அந்த அதிகாரத்தோடு அவர் முடிப்பதை போல அங்க காட்சி அளிக்கும். We feel like John could have stopped right there. அந்த அதிகாரத்தோடு அவர் நிறுத்திக் கொள்வது போல தெரியும். It sounds as if he's closing the book. அந்த புத்தகத்தை அவர் முடிப்பது போல அங்க காட்சி அளிக்கிறது. If you look at the last two verses of John chapter 20, யோவான் 20 கடைசி 2 வசனங்களை நாம் பார்த்தால், and truly Jesus did many other signs in the presence of his disciples which are not written in this book, but these are written that you may believe that Jesus is the Christ, the Son of God, that believing you may have life in his name. இந்த புத்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார்.
இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. Now that sounds like a perfect ending. 20வது அதிகாரத்தில் அது ஒரு சிறப்பாக முடித்தது போல நமக்கு தெரிகிறது. Why doesn't John just stop there? ஏன் யோவான் அந்த இடத்தோடு நிறுத்திவிடவில்லை? Now that's a perfect way to end. அது ஒரு சிறந்த முறை அவர் முடிப்பதற்கு. Why doesn't John just stop there? ஏன் யோவான் அந்த இடத்துல நிறுத்தவில்லை? Why does he give us one more chapter? எதற்காக இன்னொரு அதிகாரத்தை அவர் கொடுத்திருக்கிறார்? Like I said earlier, if John did not include those appearances of Jesus after his resurrection, including the one that he made with Thomas in chapter 20, it would sound very incomplete to us. இயேசுவான் ஒரு உயிர்த்தெழுந்து நாம் போன வாரம் பார்த்தது போல தோமாவுக்கு அவர் தரிசனமான காரியத்தையும் அவர் கூறாமல் இருந்திருந்தால் இது ஒரு முழுமை அடைந்ததா இருந்திருக்காது. He wanted his disciples to be reassured of his presence and restored and revived and encouraged and eventually released into the mission that he had planned for them. இயேசுவானவர் எப்படி தாம் உயிர்த்தெழுதலின் நிச்சயத்தை தம்முடைய சீஷர்களுக்கு கொடுத்து அவர்களை பலப்படுத்தி தம்முடைய ஊழியத்திற்கென்று அனுப்ப வேண்டும் என்று அதில் அவர் உறுதியாக இருந்தார். Last we saw how Jesus beautifully made a special appearance just for Thomas to restore his faith back in him. மீண்டுமாய் தோமாவுக்கு அவர் காட்சி அளித்து அவனுக்குள்ளாய் இருந்த அந்த விசுவாசத்தை தேவன் எப்படி பலப்படுத்தினார் என்று சென்ற வாரத்தில் பார்த்தோம். Today we will look at another occasion when Jesus makes another special appearance with his disciples. இந்த வாரத்தில் மீண்டுமாய் இயேசு எப்படி தம்முடைய சீஷர்களுக்கு மீண்டுமாய் தரிசனமானார் என்ற காரியத்தை நாம் பார்ப்போம். It's an event which I believe has two important parts or portions. அதுல ரெண்டு முக்கியமான பகுதிகள் இருக்கிறது. It talks about, the first portion speaks about how Jesus reveals his divine care for his disciples. இயேசுவானவர் தம்முடைய அவர் விசேஷித்த அவருக்கு இருக்கிற அந்த கரிசனையை தம்முடைய சீஷர்களுக்கு வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். And the second part is about how he wants to reveal his divine commission for them. அவர்களுக்கு வைத்திருக்கிற ஊழியத்தில் அவர்களை அனுப்புவதை குறித்து நாம் இரண்டாவது பகுதியில் பார்க்க போகிறோம். We will see, although the divine commission seems to be very specially focused towards Peter, it was actually for all of his disciples and all of us who live today believing in Christ 2000 years later. அதை பார்க்கும் பொழுது அது ஒருவேளை வெறும் பேதுருவை மாத்திரம் தேவன் அந்த இடத்துல அவர் கமிஷன் பண்ணி அனுப்புவதை போல அது காட்சி அளித்தாலும் அது மற்ற சீஷர்களுக்கும் பொருந்தும், இன்றைக்கும் அது நமக்கும் பொருந்துகிற ஒரு காரியமா இருக்கிறது. So it's found in John's Gospel chapter 21 verses 1 onwards. யோவான் 21வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து பார்ப்போம். Let me read verse 1. After these things Jesus showed himself again to the disciples at the Sea of Tiberias, and in this way he showed himself. முதலாவது வசனம் மீண்டும் பார்ப்போம். இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தின விவரமாவது. John begins his explanation of this event as follows. யோவான் அந்த அவர் தேவன் தரிசனம் கொடுத்த காரியத்தை இப்படியாய் ஆரம்பிக்கிறார். Jesus showed himself again to the disciples at the Sea of Tiberias, and in this way he showed himself. இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார், அதன் விவரமாவது. So we see how John was purposeful about including this event. இதில் எப்படி அவர் முக்கியத்துவத்தை கொடுத்து இந்த காரியத்தையும் அவர் இணைத்ததை நாம் பார்க்கிறோம். He has written it just for the readers to understand how Jesus took the time to restore Peter back into his plan. கர்த்தர் எப்படியாய் பேதுருவை மீண்டுமாய் அவர் வைத்திருந்த திட்டங்களுக்குள்ளாய் பேதுருவை கொண்டு வந்தார் என்பதை விவரித்து சொல்லும்படியாய் யோவான் இந்த அதிகாரத்தை அவர் சேர்த்திருக்கிறார். Because if John had just ended his book with chapter number 20, it would sound as though Peter was a failure. 20வது அதிகாரத்தோடு ஒருவேளை யோவான் தன்னுடைய புத்தகத்தை முடித்திருந்தால் நமக்கு பேதுரு ஒரு தோற்கடிக்கப்பட்டவன் போலவே காட்சி அளித்திருக்கும். Because everyone in his circle knew that Peter denied the Lord. எல்லாருக்கும் தெரியும் பேதுருவானவன் தேவனை மறுதலித்தான் என்று. In the garden of the courtyard of Caiaphas the high priest's house, he denied the Lord 3 times. காய்பாவினுடைய அந்த வீட்டிலே நம்ம பார்க்கிறோம் இயேசுவை அவன் 3 முறை அவன் மறுதலித்தான் என்று. But here in this chapter we see how John is focusing on this event when Jesus took the time to restore Peter back into the plan, into his love. மீண்டுமாய் எப்படி இயேசு பேதுருவை தம்முடைய அன்பிலும் அவன் வைத்திருந்த திட்டத்திலும் பேதுருவை மீண்டுமாய் கொண்டு வந்தார் என்பதை யோவான் அழகாக சுட்டி காண்பிக்கிறார். This is John's way of showing how Jesus loved all of the disciples. எப்படி இயேசுவானவர் எல்லா சீடர்களையும் நேசித்தார் என்பதை யோவான் விவரித்து கூறுகிறார். Because if you look through the book of John, you will see how John often presents himself as the disciple whom Jesus loves.
யோவான் or புஸ்தகம் Jesus loved. முழுவதுமாய் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது இயேசு நேசித்த சீடன் என்று யோவான் தன்னை குறித்தே அங்கு So சொல்லுகிறார். by including these events, he was indirectly communicating how Jesus loved not just him, but also Peter and Thomas, and every one of those disciples were equally loved by Jesus. இப்படிப்பட்ட சம்பவங்களை யோவான் குறிப்பிடுவதன் மூலமாக எதை வெளிப்படுத்துகிறார் என்றால் எப்படி இயேசு தன்னை மாத்திரமல்ல பேதுருவையும் தோமாவையும் கூட அதிகமாய் நேசித்தார் என்பதை And that he காண்பிக்கிறார். is very close to those who are broken. யாரெல்லாம் உடைக்கப்பட்ட இருதயத்தோடு இருக்கிறோமோ அவர்களுக்கு அருகில் தேவன் இருக்கிறார். Last week we saw how Thomas was a broken man, but Jesus intervened. He came after 8 days just to show himself, prove his love for Thomas, and commission him for the work, into the work that he had for him. எப்படி தோமா ஒரு உடைக்கப்பட்ட மனிதனாக காணப்பட்டான் என்று சென்ற வாரத்தில் பார்த்தோம். ஆனால் தோமாவுக்கென்று 8 நாட்கள் கழித்து இயேசுவானவர் மீண்டுமாக தரிசனமாகி தன்னையே வெளிப்படுத்தினார். So again, if John had not included this episode, this event of Jesus restoring Peter, we would all be confused when we come to the book of Acts. யோவான் ஒருவேளை இந்த 21வது அதிகாரத்தில் எப்படி இயேசுவானவர் மீண்டுமாய் பேதுருவை அந்த இடத்துல நிலை நிறுத்தினார் என்பதை குறித்து நாம் பார்க்காமல் இருந்திருந்தோமானால் அப்போஸ்தல புத்தகத்துக்கு நாம் வரும்பொழுது நாம் குழம்பி போயிருந்திருப்போம். Because John is very clear about letting the readers know that Peter was healed and commissioned back into action. அவர் தெளிவாக இந்த இடத்தில் யோவான் எதை குறிப்பிடுகிறார் என்றால் பேதுருவானவர் மீண்டுமாய் அவர் மீட்டெடுக்கப்பட்டு அவன் பலப்படுத்தப்பட்டு ஊழியத்திற்கென்று அனுப்பப்பட்ட காரியங்களை அவர் விவரித்து கூறுகிறார். If you start reading the book of Acts, at least for the first 10 to 12 chapters, you will notice how Peter was like the hero, was the main character. அப்போஸ்தல புத்தகத்தில் நாம் வாசிக்கும் பொழுது முதல் 10 அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது அதில் எப்படி பேதுருவானவன் தான் ஒரு ஹீரோ போல அங்க காட்சி அளிக்கிறதை நாம் பார்க்கிறோம். So imagine if John had not included this event of Jesus restoring Peter back into his mission. When we come to the book of Acts, we would probably be confused as to how he was a failure then. How could Jesus put him back into action? யோவான் ஒருவேளை இந்த அதிகாரத்தை யோவான் புத்தகத்தில் அவன் சேர்க்காமல் இருந்திருந்தால் நாம் எல்லாம் அப்போஸ்தல புத்தகத்தை வாசிக்கும் பொழுது நாம் குழம்பி இருப்போம். எப்படி மறுதலித்த அந்த பேதுரு இப்படி மாறினான் என்று சொல்லி. Okay, let's read verse number 1 again. மீண்டுமாய் நாம் வாசிப்போம். After these things, Jesus showed himself again to the disciples at the Sea of Tiberias, and in this way he showed himself Simon Peter, Thomas called Didymus the twin, Nathanael of Cana in Galilee, the sons of Zebedee, that's John and James and John, and 2 others of his disciples were together. இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். அவர் வெளிப்படுத்தின விவரமாவது சீமோன் பேதுருவும் திதிமு என்னப்பட்ட தோமாவும் கலிலேய நாட்டில் உள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும் செபுதேயுவின் குமாரரும் அது யாக்கோபும் யோவானும் அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும் போது. So we don't see the full group there. இந்த இடத்துல முழு சீடர்கள் கூட்டமும் அங்க இல்லை. It was a group of 7 disciples. இந்த இடத்துல 7 பேர் தான் இருந்தார்கள். But nice to see Nathanael here. ஆனால் இந்த இடத்துல நாத்தான்வேல் இருப்பது ரொம்ப அழகாக இருக்கிறது. A man who was certified by Jesus even before he began his ministry, his work on a full-fledged scale. When he saw Nathanael, he gave a word of commendation saying, "Here comes an Israelite with whom there is no guile." நாத்தான்வேல் இயேசுவானவர் தம்முடைய ஊழியத்தில் ஆரம்பித்த அந்த முதல் சில நாட்களிலேயே அவர் நாத்தான்வேலை பார்க்கும் பொழுது நாத்தான்வேலை பார்த்து அவர் ஒரு சாட்சி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். உத்தமமான கபடற்ற ஒரு ஊழியக்காரன் என்று. He saw the good things in Nathanael even before he got connected to Jesus. நாத்தான்வேல் இயேசுவோடு தொடர்பு கொள்றதுக்கு முன்பாகவே நாத்தான்வேலுடைய இருதயத்தில் இருந்த நல்ல காரியங்களை அவர் பார்த்தார். I always wondered why it wasn't Nathanael who was chosen to be the 12th person in the place of Judas. நான் எப்பொழுதுமே யோசிப்பது உண்டு யூதாஸினுடைய இடத்தில் ஏன் நாத்தான்வேலை அவர்கள் வைக்கவில்லை என்று. Personally, I am never for this lottery method, how they had 2 favorites of their own choice, and they restricted the mind of God and chose one person out of the 2. நான் இந்த குலுக்கி போடுகிற அந்த முறையை நான் ஒரு பொழுதும் நான் அதை சரியாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன். எப்படி அந்த இடத்துல சீஷர்கள் வந்து யூதாஸ்க்கு பதிலாக அவர்களுக்கு பிரியமான 2 பேரை அவர்கள் தெரிந்து கொண்டு அதில் ஒருவரை தெரிந்தெடுத்து அவர்கள் தேவனுடைய இருதயத்தை அவர்கள் சுருக்கினார்கள். Of course, the Holy Spirit was not yet given to the church. அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் சபையின் மேல் ஊற்றப்படவில்லை தான். So I just personally believe Jesus just let that happen. அதனால் தான் இயேசுவானவர் அவர் செய்கிறதை அப்படியே அவர் அனுமதித்தார். But by the way, that was the first and the last mention about
Matthias, the 12th person who was chosen by the apostles. அந்த அப்போஸ்தலர்கள் தெரிந்து கொண்ட அந்த 12வது நபராகிய மத்தேயாசை குறித்து அந்த அப்போஸ்தல புத்தகத்தில் மாத்திரம்தான் நாம் பார்க்கிறோம். அதற்கு பின்பாக அவரை குறித்து நாம் குறிப்பிடவே இல்லை. And we don't see his name appearing in any other place in the New Testament. புதிய ஏற்பாட்டில் வேறு எங்குமே அவருடைய பெயர் காணப்படவில்லை. Of course, we see many institutions today that is named after the name of Matthias. மத்தேயாஸ் என்ற அந்த சீடனுடைய பெயரில் அநேக இன்ஸ்டிடியூஷன்ஸ் இப்பொழுது இருக்கிறது. So blessed Matthias. அதனால் நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு If I were to start an institution, I would probably name it as Saint Nathaniel's school or hospital, whatever it is. நான் ஒரு புதிதாக ஒரு இன்ஸ்டிடியூஷன் நான் துவங்க வேண்டும் என்று விரும்பினால் நான் அதற்கு நத்தானுவேல் என்று பெயரிட்டு நத்தானுவேலின் பெயருக்கு கீழாக அது ஒரு ஸ்கூலோ ஒரு ஹாஸ்பிட்டலையோ துவங்குவேன். Okay, so 7 of them gathered together in Galilee now. இப்பொழுது 7 பேர் கலிலேயாவில் அவர்கள் கூடினார்கள். And today we want to see how Jesus restores his disciples back to him through his divine care. அவருடைய போஷிப்பின் மூலமாக இயேசுவானவர் எப்படி தம்முடைய சீஷர்களை மீண்டுமாய் அவர் பலப்படுத்துகிறார் என்று பார்ப்போம். As I said, this particular passage has 2 major sections. One, Jesus revealing his divine care for them, and then revealing to his disciples his divine commission for them. இந்த பகுதிக்கு ஒரு ரெண்டாக இதை நாம் பிரிக்கிறோம். இதில் முதலாவது எப்படி இயேசுவானவர் அந்த சீடர்கள் மேல் அக்கறை உள்ளவராய் அவர்களை போஷித்தார் என்று பார்க்கிறோம். இரண்டாவது பதியாக அவர் எப்படி ஊழியத்திற்கென்று அனுப்பினார் என்று பார்ப்போம். I think today we will have the time just for looking at his divine care. இன்றைக்கு நாம் முதலாவது தேவனுடைய பராமரிப்பை குறித்து பார்ப்போம். Let's read verse 3. 3வது வசனத்தை வாசிப்போம். Simon Peter said to them, I am going fishing. They said to him, we are going with you also. They went out immediately and got in a boat, and that night they caught nothing. சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள் நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. We see how Peter was a natural leader there. இந்த இடத்தில் பேதுரு எப்படி இயல்பாகவே ஒரு தலைவனாக இருந்தான் என்று பார்க்கிறோம். Everybody was just ready to follow him. பேதுருவை தொடர்ந்து செல்ல எல்லாரும் காத்திருந்தார்கள். To me it sounds a lot like what Jesus told. Come follow me, I will make you fishers of men, and everybody followed him. எப்படி இயேசுவானவர் சீடர்களை பார்த்து என்னை பின்பற்றி வாங்கள், நான் உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன் என்று கூறினது போல இங்க காட்சி. So God had put within Peter this natural leadership quality that people would just follow him. எப்படியாய் இயேசுவானவர் பேதுருவின் இடத்தில் அந்த தலைமைத்துவத்தின் அந்த ஒரு பண்பை பேதுருவுக்கு அவர் கொடுத்திருந்தார். If you read Matthew chapter 28 verse 16, then the 11 disciples went away into Galilee to the mountain which Jesus had appointed for them. மத்தேயு 28:16 பார்ப்போம். 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். Sounds like Jesus had already told them that he was going to meet with them on that particular mountain. அந்த மலையிலே நான் உங்களை வந்து சந்திப்பேன் என்று இயேசு ஏற்கனவே சொன்னது போல இங்க தெரிகிறது. So the disciples were waiting for the Lord to show up. சீடர்கள் எல்லாம் இயேசுவானவர் வந்து தங்களுக்கு தரிசனமாக போவதற்காக காத்திருந்தார்கள். In Galilee. கலிலேயாவிலே. But I guess these guys were getting bored, especially Peter. நான் நினைக்கிறேன் அவங்க காத்திருந்து அவர்கள் சோர்ந்து போனார்கள், விசேஷமா பேதுரு. Peter was perhaps very tired of waiting. காத்திருப்பதிலே மிகவும் பேதுரு சோர்ந்து போய் விட்டான் என்று நினைக்கிறேன். Like all of us do, when we are to wait for something to happen, if it doesn't happen immediately, we get bored, we get sick of waiting. நாம் ஏதோ ஒன்று கிடைக்க வேண்டும் என்று காத்திருக்கும் பொழுது அது கிடைக்காத பட்சத்தில் நாம் எல்லாருமே சோர்ந்து போய் விடுகிறோம். So Peter wanted to keep himself occupied with something. ஆனால் பேதுரு வேற ஏதோ ஒரு காரியத்தினால் அதை நிரப்ப வேண்டும் என்று நினைத்தான். So he just did what he always knew to do. அவனுக்கு தெரிந்த அந்த காரியத்தையே செய்ய நினைத்தான். We always know the traditional teaching on this particular portion. இந்த பகுதியை குறித்து நாம் நிறைய காரியங்கள் கேட்டிருக்கிறோம். The traditional way of looking at this passage was how Peter backslid from the call of God, went back into fishing. நாம் அநேக செய்திகளை இந்த பகுதியை குறித்து நாம் கேட்டிருக்கிறோம். எப்படி பேதுருவானவன் தன்னுடைய அழைப்பை விட்டு மீண்டுமாய் அவன் பேக்ஸ்லைட் ஆகி மீண்டுமாய் மீன் பிடிக்க சென்றான் என்று நாம் கேட்டிருக்கிறோம். That's the way I have also preached many times. நானே இதை வைத்து தான் நான் அநேக முறை நான் போதித்திருக்கிறேன். But today we're going to look at this passage with fresh eyes from a different perspective. ஆனால் இந்த காலை வேளையிலே நாம் ஒரு புதிய முறையில் நாம் இந்த பகுதியை பார்க்க போகிறோம். Because when Jesus saw Peter fishing again, when he came back to seeing the disciples on that early morning, when he saw Peter, he could have just told them, hey guys, why are you fishing again? Just drop those nets back into the sea and come follow me. Didn't you know that I called you to be fishers of men?
இயேசுவானவர் அந்த இடத்துக்கு அவர் வந்து சீடர்களை பார்க்கும் பொழுது அவர் ஒருவேளை இப்படி கூறி இருந்திருக்கலாம், நீங்க ஏன் திரும்பவும் நீங்க மீன் பிடிக்க நீங்க சென்று விட்டீர்கள், நான் உங்களை மனிதர்களை பிடிக்கும்படி அல்லவா அழைத்தேன் என்று இயேசு அங்கு கூறவே இல்லை. You could have just told them, enough of your earthly occupation. I had clearly told you that you were called to be fishers of men. நீங்க இந்த உலகத்தின் வேலைகளை பார்த்ததெல்லாம் போதும், நான் உங்களை மனுஷர்களுக்கு பிடிக்கிற வேலையை தானே உங்களுக்கு கொடுத்தேன் என்று சொல்லி Why would you go back to fishing? ஏன் மீண்டுமாய் மீன் பிடிக்க But சென்றீர்கள்? we don't see Jesus talking anything like that. ஆனால் அப்படி ஒன்றுமே இயேசு இங்க In கூறவில்லை. fact, we see Jesus entering Peter's world of struggle and difficulty in that moment. ஆனால் இந்த இடத்தில் நாம் பார்க்கிறோம் இயேசு எப்படி பேதுரு அங்க அவன் ஏற்பட்டிருந்த அவனுக்கு இருக்க இந்த போராட்டத்தின்குள்ளாக இயேசுவானவர் சென்றார். Just like he entered Thomas's world of unbelief and and faithlessness, a week earlier, we see how Jesus is entering into Peter's world of struggles and difficulties. எப்படியாய் தோமாவினுடைய அந்த அவிசுவாசம் நிறைந்த வாழ்க்கைக்குள்ளாய் இயேசு வெளிப்பட்டு அவனை எப்படி பலப்படுத்தினாரோ அதே போல இந்த இடத்திலும் பேதுருவுக்கு இருந்த அநேக போராட்டங்களின் மத்தியில அவனுடைய நிலைக்கு நேராக இயேசுவானவர் வந்து அவனை பலப்படுத்துகிறதை பார்க்கிறோம். Jesus entering into Peter's world of failures to help him and help him come through that situation. அவன் அங்க பேதுரு கடந்து சென்ற அந்த அநேக ஏமாற்றங்களும் தோல்விகளுக்கும் மத்தியில இயேசு சென்று அவனை பலப்படுத்துகிறதை பார்க்கிறோம். Verse 3 goes like this, and that night they caught nothing. மூன்றாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அந்த இரவிலே அவர்கள் ஒரு மீனையும் பிடிக்கவில்லை. For Peter and his team, that night was a night of failure. அந்த இரவானது ஒரு தோற்கடிக்கப்பட்ட ஒரு இரவாக தான் அவர்களுக்கு இருந்தது. When I look at these guys working, going back to fishing, I can see how at least Peter was not willing to passively wait. இந்த இடத்துல நான் இந்த சீடர்கள் எல்லாம் மீண்டுமாய் அங்க மீன் பிடிக்க செல்வது காரியத்தை நான் பார்க்கும் பொழுது பேதுருவானவன் சும்மா அமர்ந்திருந்து எதுவும் செய்யாமல் இருக்க அவன் விரும்பவில்லை. When you speak about waiting for something, there are two ways of waiting for something. ஏதோ ஒரு காரியத்துக்காக காத்திருக்கும் பொழுது ரெண்டு விதமாக நாம் காத்திருக்கலாம். Because here in this place we see how Jesus had clearly told them that he would come and meet with them on a mountain in Galilee. இயேசுவானவர் இங்க தெளிவாக சீடர்களிடம் கூறினார், நான் வந்து கலிலேயாவில் இருக்கிற அந்த மலையிலே உங்களை சந்திப்பேன் என்று. There were two ways of waiting for that to happen. One, to just sit in a place and do nothing till Jesus shows up. But the other way was to be involved in doing something as they were waiting. ஒரு முறை அவர்கள் ஒருவேளை சும்மாவே இருந்து இயேசுவானவர் தங்களுக்கு தரிசனம் ஆகும் வரை அவர்கள் அமர்ந்திருந்து காத்திருந்திருக்க கூடும், அல்லது இன்னொரு முறை அவர்கள் தங்கள் தெரிந்த காரியத்தை அவர்கள் செய்து கொண்டே காத்திருந்திருக்கலாம். I call them as passive waiting or active waiting. அவர்கள் அந்த இடத்துல வந்து பாசிவாக ஒன்றும் செய்யாமல் காத்திருக்கிற ஒரு கூட்டம் என்று நான் சொல்லுகிறேன். இன்னும் ஒன்று வந்து ஏதோ ஒன்றை செய்து கொண்டே அவர்கள் காத்திருப்பது. We know Peter was always a man of action. He was never on the passive side. பேதுரு வந்து எப்பொழுதுமே ஒரு ஆக்ஷன் நிறைந்த மனிதனாக இருந்தார். அவனால் சும்மா இருக்கவே முடியாது. He was a man working all the time. He was a laborer in the kingdom of God. அவன் தேவனுடைய ராஜ்யத்திலே எப்பொழுதுமே ஏதோ ஒரு வேலையை செய்து கொண்டே இருந்தார். How often we hear about people when they are waiting, they do nothing. நாம் அநேக முறை கேட்டிருக்கிறோம், காத்திருக்கிற நேரத்தில் அநேக ஜனங்கள் ஒன்றுமே செய்வதில்லை. In the name of waiting for God's plan for them to unfold, they just simply waste their time. அநேக ஜனங்களை நாம் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய சித்தம் வெளிப்படும் வரை நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லி எதுவுமே செய்யாமல் சும்மாவே இருப்பார்கள். They tell me, brother, God has promised me something like this to come to pass. I'm just praying and waiting. I'm not going to be doing anything. கர்த்தர் எனக்கு இந்த காரியத்தை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார், அவர் செய்யும் வரைக்கும் பிரதர் நான் அப்படியே காத்திருக்க போகிறேன் என்று சொல்வார். Well, if God has specifically commanded you not to do anything except to be praying, well and good. But sometimes maybe God wants us to be involved in some work that our hands would find to do as we are waiting. That's active waiting. சில வேளைகள் ஒருவேளை ஆண்டவர் உங்களிடத்தில் தெளிவாக நீங்கள் ஜெபத்தில் காத்திருங்கள் என்று உங்களுக்கு சொல்லியிருந்தால் நீங்கள் ஜெபத்திலே காத்திருக்கலாம். அப்படி இல்லை என்றால் உங்களுக்கு எந்த வேலையை கர்த்தர் கொடுத்திருக்காரோ அந்த பணியை செய்து கொண்டே கர்த்தருடைய சித்தத்துக்காக நீங்கள் காத்திருக்கலாம். I believe Peter was an actively waiting person. பேதுரு வந்து எப்பொழுதுமே காரியங்களை செய்து கொண்டே காத்திருக்கிற ஒரு மனிதனாய் இருந்தார். If you look at the book of Ecclesiastes chapter 9 verse 10, பிரசங்கி 9வது அதிகாரம் 10வது வசனத்தை பார்ப்போம். Where the preacher says like this, whatever your hand finds to do it with all your might. செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடே செய். So Peter, while waiting for the Lord, kept himself occupied
with whatever he knew to do in life. பேதுரு தேவனுக்காய் காத்திருந்த அதே வேளையிலே அவனுக்கு தெரிந்த பணியை அவன் செய்து கொண்டே இருந்தான். Another beautiful scripture from the same book, Ecclesiastes chapter 5 verse 12. பிரசங்கியின் புத்தகம் 5வது அதிகாரம் 12வது வசனம். The sleep of a laborer is sweet whether they eat little or much. வேலை செய்கிறவன் கொஞ்சமாய் புசித்தாலும் அதிகமாய் புசித்தாலும் அவன் நித்திரை இன்பமாய் The இருக்கும். sleep of a person who is working hard is sweet, the Bible says. வேலை செய்கிறவனுடைய நித்திரை இன்பமாய் இருக்கும் என்று வேதம் So சொல்கிறது. Peter was actively working, waiting. பேதுரு ஒரு காரியத்தை செய்து கொண்டே தேவனுக்காய் Did காத்திருந்தான். you know something? It's always easier to guide a person who is moving. ஒரு சென்று வேலை செய்து கொண்டே இருக்கிற ஒரு நபரை கைட் பண்ணுவது மிகவும் எளிய ஒரு It's காரியம். easy to direct a person who is already involved in working on something. ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிற நபரை சரியான வழியில் செல்லும்படியாக நடத்துவது எளிதான ஒரு Last காரியம். week we saw how Gideon, although he was fearful, he wasn't just hiding. Of course, he was hiding the crops from being stolen by the enemies, but he was working, he was threshing. சென்ற வாரம் கிதியோனை குறித்து நாம் பார்த்தோம். எப்படி கிதியோன் பயந்து போய் அப்படியே ஒளிந்து கொண்டிருக்கவில்லை. அவன் அந்த பயிர்களை மாத்திரம் ஒளித்து வைத்தானே தவிர ஆனால் அவன் வேலை செய்து கொண்டே தான் இருந்தான். He of course had lots of questions, நிறைய கேள்விகள் அவனுக்கு but இருந்தது. he wasn't passively hiding. ஆனால் அவன் மறைந்து கொண்டு காத்திருக்கவில்லை. He was working as he was waiting for God to come through for his situation. He was still working. தேவன் தனக்கு வெளிப்படும் வரைக்கும் அந்த இடத்துல நாம் கிதியோன் வேலை செய்து கொண்டே இருந்ததை So நாம் it's பார்க்கிறோம். always easier to guide a person who is involved in doing some work. ஒரு நபர் ஒரு வேலையில் செய்து கொண்டிருக்கிற நபரை சரியான வழியில் செல்ல நாம் கைட் பண்ணுவது எளிதான ஒரு It's like காரியம். it's much easier to steer a car that's moving than a car that is parked. ஒரு நின்று கொண்டிருக்கிற காரை காட்டிலும் வேகமாய் ஓடுகிற காரை அதை திருப்புவது எளிதான ஒரு All of காரியம். us know that we are waiting for the Lord to come. நாம் எல்லாருமே கர்த்தருடைய வருகைக்காக காத்து But கொண்டிருக்கிறோம். until he comes, till that moment comes, we are supposed to stay busy. அவர் Amen. வருகிற வரைக்கும் நாம் ஒவ்வொருவரும் வேலை செய்து கொண்டே We தான் இருக்க are வேண்டும். supposed to stay occupied with some work that the Lord would show us. கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற பணிகளில் நாம் வேலை செய்து கொண்டு தான் இருக்க We வேண்டும். are to remain doing things. நாம் சில காரியங்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும். This week as a church, we are reading a few chapters in the book of Genesis. We have, as part of our regular going through the Bible through the year. சபையாகிய நாங்கள் இந்த வருடம் முழுவதுமாய் வேதாகமத்தை வாசித்து கொண்டிருக்கிற இந்த வேளையிலே இப்பொழுது நாங்கள் ஆதியாகமம் புத்தகத்தை வாசித்து கொண்டிருக்கிறோம். I was reading about Eliezer, the servant of Abraham, how he was sent on a mission to find the bride for his son Isaac. ஆபிரகாம் ஈசாக்கு ஒரு பெண் பார்க்கும்படியாக எலியேசரை அனுப்புகிற அந்த காரியத்தை நான் பார்த்தேன். And when he meets finally the bride, Rebecca, the bride that the Lord had chosen for Isaac, I was so stunned by his words to Laban. That was Rebecca's brother. லாபானிடம் அவன் கூறின சில வார்த்தைகள் எனக்கு ஆச்சரியப்படுத்தியது. It's found in Genesis chapter 24 verse 27. ஆதியாகமம் 24:27வது வசனம். He says, and being in the way, the Lord led me. என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய கிருபையும் தம்முடைய உண்மையையும் தன் எஜமானை விட்டு நீக்கவில்லை. நான் பிரயாணம் பண்ணி வருகையில் கர்த்தர் என் எஜமானுடைய சகோதரர் வீட்டுக்கு என்னை அழைத்து கொண்டு வந்தார். Hallelujah. Being in the way, as I was moving, the Lord guided me to this place or to the plan that God had for my master. பிரயாணம் பண்ணி வருகையில் கர்த்தர் என்னை இந்த வீட்டுக்கு அழைத்து கொண்டு வந்தார் என்று சொல்கிறார். A few years ago I read a story. நான் கடந்த அநேக வருடங்களுக்கு முன்பாக நான் ஒரு கதை வாசித்தேன். The story is about a man who went to see a doctor with this complaint. ஒரு மனிதன் டாக்டரிடம் சென்று இந்த ஒரு குறைவுகளை அவன் கூறினான். The complaint was like he was telling the doctor, I feel like I have no energy to do anything. எனக்கு எந்த ஒரு பலனும் இல்லாதது போல எனக்கு காட்சி அளிக்கிறது வேலை செய்வதற்கு என்று கூறினார். I don't feel like doing anything. எனக்கு எதுவுமே செய்ய எனக்கு பிடிக்கவில்லை. So the doctor takes him through a series of tests. அநேக டெஸ்ட்களை அந்த டாக்டர் எடுத்தார். And he tells him, by the end of the test, he tells him, I don't see anything wrong with you. உன்னிடத்துல ஒரு குறையும் நான் பார்க்கவில்லையே என்றார். But there's something I can tell about what you're going through. ஆனால் நீ கடந்து போற காரியத்தை குறித்து என்னால் ஒன்று சொல்ல முடியும். And then the man says, yes doctor, you can just give it to me straight, I can take it. Just tell me what's wrong with me. எனக்கு என்ன தவறு இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் உடனே சொல்லுங்கள் என்று கேட்டார். கேட்டார். The doctor tells him, to give you in simple terms, you're simply lazy.
டாக்டர் உடனடியாக அந்த மனிதனை பார்த்து சொன்னார், என்ன நான் சொல்ல விரும்புகிறேன் என்றால் நீ சோம்பேறியா இருக்கிறாய். And then the man tells the doctor, then you give me the medical term for that, I can go tell my wife about it. நீங்க அதுக்குரிய அந்த மெடிக்கல் டேர்ம் என்னவென்று எனக்கு சொன்னீங்கன்னா நான் போய் என் வைஃப்ட்ட சொல்லுவேன்னு சொல்றார். Because I don't want to go tell my wife I'm lazy, that's why I'm not able to work. I'm unable to work. நான் சோம்பேறியா இருக்கிறேன்னு சொல்லி போய் என் மனைவியிடத்துல சொல்ல முடியாதே என்று கூறினார். So he wanted the medical term for his laziness. அதுக்கான அந்த மருத்துவ குறிப்பை அவன் கேட்டான். You know, I'm just saying all these things to let us understand how sometimes laziness could be the thing that keeps us from working as we are waiting for the Lord's, plan to come to pass. சில நேரத்தில் நம்முடைய சோம்பேறித்தனமே கர்த்தருடைய தேவன் நம்மளுக்கு வைத்திருக்கிற அவருக்காய் காத்திருக்கிற வேளையிலே நாம் செய்ய வேண்டிய வேலைகளை செய்ய விடாமல் தடுத்து விடும். We just simply try to hide behind this thing, I'm waiting on God. நான் கர்த்தருக்காய் காத்திருக்கிறேன் என்ற அந்த வார்த்தையை நாம் பயன்படுத்தி கொண்டு நாம் ஒன்றுமே செய்யாமல் இருந்து விடுவோம். Let's be careful to keep ourselves occupied with something that the Lord would give us, so that we are actively waiting. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற காரியத்தை நாம் துரிதமாய் நாம் செய்து கொண்டே இருப்போம், ஏனென்றால் அப்படியாய் நாம் கர்த்தருக்காய் காத்திருப்போம். Verse 3. மூன்றாவது வசனத்தை They went out and immediately got into a boat, and notice it says that night, not that day. They are fishing at night, so that night they caught nothing, but when the morning had come now. அந்த மூன்றாவது வசனத்தை நாம் வாசிப்போம். சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றார். அதற்கு அவர்கள் நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்று பிடிக்கவில்லை. That night they caught nothing. அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்று பிடிக்கவில்லை. They were fishing through the night, but they caught nothing. அந்த ராம் முழுவதும் அவர்கள் மீன் பிடித்து பார்த்தார்கள், ஆனால் ஒன்றும் பிடிக்கவில்லை. The best time to fish on the sea is at night. எது சிறந்த நேரம் என்றால் மீன் பிடிப்பதற்கு இரவு நேரம்தான். Peter and co and his team were experts in fishing. பேதுரும் மற்ற சீடர்களும் மீன் பிடிப்பதில் அவர்கள் மிகவும் சிறந்தவர்கள். They probably knew what they were doing, and they probably applied all of their strategies they have known all their lifetime, and applied them, but that night they caught nothing. அவர்கள் தங்களுக்கு இருந்த எல்லா ஸ்கில்லையும் திறமைகளையும் அவர்கள் பயன்படுத்தி அன்னைக்கு மீன் பிடிக்கிறதற்காக அவர்கள் பயன்படுத்தி இருப்பார்கள், ஆனாலும் அந்த இரவிலோ அவர்கள் ஒன்றுமே பிடிக்கவில்லை. Verse 4 again. But when the morning had come now, Jesus stood on the shore, yet the disciples did not know it was Jesus. விடியற் காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். Maybe it was still dark. ஒருவேளை அது இன்னும் இரவு நேரமா இருந்திருக்கலாம். And so they couldn't recognize Jesus. இயேசுவை அவர்கள் அறியாமல் இருந்திருப்பார்கள். Or maybe because of Jesus' resurrected body, his appearance with his resurrected body was not familiar to them, to their eyes. அவர்களுடைய கண்களுக்கு ஒருவேளை உயிர்த்தெழுந்த இயேசுவின் சரீரம் அது வித்தியாசமாக காட்சி அளித்திருக்கும். It probably appeared different to them, to their eyes. அவர்களுடைய கண்களுக்கு அவர் வேறுபட்டு காட்சி அளித்தார். 1 Corinthians chapter 15 has a lot of answer to those things. 1 கொரிந்தியர் 16வது அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அதற்கான விவரங்கள் கூறப்பட்டிருக்கிறது. How the resurrected body, although it looks similar, it's very different. It's more glorious and more beautiful. நம்முடைய உயிர்த்தெழுந்த சரீரமானது எப்படி வேறுபட்டு இருக்கும், அது எப்படி மகிமை நிறைந்ததா இருக்கும் என்று அங்க பார்க்கிறோம். So the phrase when the morning had come, and then it reveals to us how all through the night they worked and they were not successful. விடியற் காலமான போது என்று அந்த இடத்தில் நாம் வாசிக்கிறோம். அது நம்மளுக்கு எதை கூறுகிறது என்றால் இரவு முழுவதும் அவர்கள் மிகவும் பிரயாசப்பட்டும் அவர்களுக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை. When the morning had come, they worked till the morning and they were unsuccessful. காலை வரைக்கும் அவர்கள் வேலை பார்த்து அவர்கள் தோற்று போயிருந்தார்கள். Night time was a time of failure for them. இரவு நேரம் அவர்களுக்கு ஒரு தோற்று போயிருந்த ஒரு நேரமாக இருந்தது. Night time in the Bible, the word night or darkness is symbolic of many things. இரவு நேரம் அல்லது இரவு வேளை என்பது வேதாகமத்திலே அநேக காரியங்களை அது குறிக்கிறது. Night time is symbolic of our dark seasons in life. நாம் கடந்து போகிற கடினமான அந்த சீசன்ஸ் அந்த இரவு நேரமானது குறிக்கிறது. It's used as a metaphor to explain the difficulties or struggles that we go through in life. நாம் வாழ்க்கையிலே கடந்து போகிற சில கடினமான நாட்களை தான் அந்த இரவு வேளை என்பது குறிக்கிறது. If you read from Psalm chapter 30 verse 5,
சங்கீதம் 30:5 வசனத்தை பார்ப்போம். We read, weeping may endure for a night, but joy comes in the morning. அந்த வசனத்தில் நாம் இப்படியாய் பார்க்கிறோம், அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு, சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்புண்டாகும். Weeping may endure for a night, but joy comes in the morning. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்புண்டாகும். So if there's a night season that you're going through in life, I want to assure you that there is a day coming. ஒருவேளை இரவு வேளை போல நீங்க ஒரு துன்பமான வேளை நீங்கள் கடந்து போய் கொண்டிருப்பீர்கள், ஆனால் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது விடியற் காலம் வருகிறது. It's not going to be night forever in your life. நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே அது இரவாகவே இரவு வேளையாகவே இருக்காது. It's not going to be dark forever in life. எப்பொழுதுமே இருளான நாட்களே நாம் கடந்து செல்ல மாட்டோம். This pandemic that the whole world is going through is struggling or battling against is certainly a season of darkness for the whole world. இந்த ஒரு கொடுமையான இந்த நாட்களில், இந்த பேண்டமிக் வழியாக நாம் கடந்து செல்கிற இந்த நாட்கள் முழு உலகத்துக்குமே ஒரு இருளான நாட்களாய் இருக்கிறது. But remember, let's all be assured that the light is coming. நாம் எல்லாரும் ஒன்றை உறுதியாக பற்றிக்கொள்வோம், விடியற் காலம் வந்து கொண்டிருக்கிறது. Into the tunnel there is light for us. ஒரு டனல் வழியாக கடந்து சென்றால் சீக்கிரமாக வெளியே வந்து விடுவோம். The morning is dawning soon. விடியற் காலமானது விடிய போகிறது. Jesus will come through for sure. இயேசுவானவர் நிச்சயமாக நமக்காக வருவார். The cure is on the way. நம்மளுக்கான அந்த விசாரிப்பு வந்து கொண்டிருக்கிறது. God will have mercy on us, and his mercy will reveal itself in the form of a beautiful cure for the disease that we are fighting now. நாம் இப்பொழுது கடந்து கொண்டிருக்கிற இந்த வியாதியின் மத்தியில கர்த்தருடைய இரக்கமும் கர்த்தருடைய விசாரிப்பும் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. Jesus will come through. Amen. இயேசுவானவர் நிச்சயமாக வருவார். Remember when the disciples were buffeted by the waves on that night when Jesus asked them to take a boat and go to the other side? உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? ஒரு இரவிலே அந்த சீடர்களுக்கு ஒன்றுமே கிடைக்காத அந்த இரவு வேளையிலே இயேசுவானவர் வந்து படகை அடுத்த புறமாக எடுத்து செல்லும்படியாக கூறினார். Jesus commanded them to take the boat and go to the other side. படகை எடுத்துக்கொண்டு அடுத்த புறத்துக்கு செல்லும்படியாக கூறினார். He went up to the mountain to pray on that night. அந்த இரவிலே அவர் மலைக்கு சென்று ஜெபிக்க சென்றார். But on that night as they began to row and to the other side, the wind was against them, was contrary, the Bible says. இயேசுவின் வார்த்தைப்படி அவர்கள் படவிலே அவர்கள் சென்று கொண்டிருந்த பொழுது அங்க வந்து பெரிய புயல் வந்ததை நாம் பார்க்கிறோம். But the disciples wouldn't give up. They kept rowing through the night because the master had commanded them to go to the other shore. அந்த வேளையில் நாம் பார்க்கிறோம், சீடர்கள் அங்க அப்படியே நிறுத்தி விடவில்லை. அவர்களுக்கு தெரியும் இயேசுவானவர் அக்கறைக்கு போங்கள் என்று சொன்னார் என்று சொல்லி அவர்கள் தொடர்ந்து ரோ பண்ணிக்கொண்டே சென்றார்கள். When the wind was contrary, it would have been easier for them to come back to where they started, but they kept moving forward. Even though the wind was contrary and everything was against them, they kept moving forward because that was the command given to them. அவர்களுக்கு எதிராக காற்றும் கடலும் எழும்பின பொழுது ஒருவேளை சீஷர்கள் மீண்டுமாக திரும்பி எங்க ஆரம்பித்தார்களோ அங்கே வந்திருக்க கூடுமானால் இயேசுவானவர் அவர்கள் சொன்ன வார்த்தையை நம்பி அவர்கள் தொடர்ந்து முன்னேறி கொண்டே சென்றார்கள். All through the night they struggled. இரவு முழுவதும் அவர்கள் கடினப்பட்டார்கள். The Bible says early in the morning, just before the dawn, Jesus came walking on the water. அந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம் எப்படி அதிகாலை வேளையிலே விடியற் காலமான போது இயேசுவானவர் கடலின் மேல் அங்க நடந்து வந்தார் என்று. He came walking on that lake. அந்த நதியின் மேல் அவர் நடந்து வந்தார். Probably the storm that you are going through in life this morning could be as a result of your disobedience, to God in the past, or it could be part of the mission that God has commissioned you to take up in his name. நமக்கு வருகிற अनेक இந்த உபத்திரவ நாட்கள் ஒருவேளை அது நம்முடைய கீழ்ப்படியாமையின் மூலமாக வந்திருக்க கூடும், அல்லது தேவன் நமக்கு வைத்திருக்கிற பணியில் நாம் முன்னேறி செல்லும்படியாக இது ஒரு போராட்டமான நாட்களாக கூட இருக்கலாம். A good work is never without resistance. ஒரு நல்ல வேலைக்கு எதிரான காரியங்கள் இல்லாமல் ஒருபோதும் இருக்காது. We know Jonah disobeyed God and went in the opposite direction, and he was hit by a storm. நமக்கு தெரியும் யோனா எப்படி தேவனுடைய சித்தத்துக்கு எதிராக வேறு பக்கமாய் செல்லும் பொழுது அங்கும் ஒரு புயல் வந்தது. The disciples obeyed the words of the master and they kept journeying through the storm, and they were also struggling. சீடர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அக்கறைக்கு செல்லும் பொழுதும் அங்கும் ஒரு புயல் வந்து வருகிறது. The point is, God is able to rescue us from both the situations, whether it could be as a result of our obedience or disobedience. God is the one who is able to come in the morning and rescue us out of our storm. நாம் கடந்து போகிற வழி எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அது ஒருவேளை நம்முடைய கீழ்ப்படியாமையா இருக்கலாம், அல்லது நாம் கீழ்ப்படிந்து செல்லும் பொழுதும் கூட இந்த ரெண்டு சூழ்நிலைகளையும் சரிப்படுத்த வல்லவர் நம்முடைய இயேசுவானவர் மாத்திரம்தான். அவர் விடியற் காலத்திலே அவர் வருவார். When we know that we failed in certain areas of our life and because of that there is storm all around us and we are facing difficulties,
All it takes is to cry out to God in obedience, in repentance, and our God is able to respond to our cry. நாம் ஒருவேளை நாம் கீழ்ப்படியாமற் போய் நாம் ஆண்டவருடைய வழிகளை விட்டு திரும்பி நாம் சென்று கொண்டிருக்கிற நிமித்தமாக ஒரு புயல் போன்ற சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் கூட நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம் நாம் மனம் திரும்பி இயேசுவை நோக்கி நாம் கதற வேண்டும். If you look back at Psalm chapter 30 verse 5 again, சங்கீதம் 30:5 நாம் பார்ப்போம். It says, for his anger endures but a moment, in his favor his life. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. You know, his anger is just for a moment. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம் தான். But his favor is for lifetime. அவருடைய தயவோ நீடிய வாழ்வாய் இருக்கிறது. God's anger is short lived. கர்த்தருடைய கோபம் கொஞ்ச நேரம் தான். But his favor, his mercy is for life. Amen. அவருடைய தயவோ அது நீடிய தயவாய் இருக்கிறது. So if this morning if you are crying out to God for his mercy, you know that you've done things against God and God was not pleased with you, and as a result you are going through some troubles in life, keep crying out to God, because his anger against us is just short lived. It's just for a moment, but his favor is going to be for lifetime. இந்த காலை வேளையிலே ஒருவேளை நான் கர்த்தருக்கு விரோதமாய் சில காரியங்களை செய்து விட்டேன் என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை சோர்வாக நீங்கள் காணப்பட்டீங்கனால் இந்த காலை வேளையில் நீங்கள் தொடர்ந்து தேவனை நோக்கி நீங்கள் கதறும்படியாய் நான் கேட்கிறேன். ஏனென்றால் அவர் கோபமோ ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வாய் இருக்கிறது. The Bible says the Lord is good and his mercy endures forever. Amen. வேதம் சொல்கிறது கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று. It continues all through our life. அது நம்முடைய வாழ்க்கை முழுவதுமாய் தொடர்ந்து வருகிறது. So let's come back to John chapter 21. யோவான் 21க்கு மீண்டுமாய் வருவோம். Verse 5 now. இப்பொழுது 5வது வசனம். And Jesus said to them, children, have you any food? இந்த இடத்தில் 5வது வசனத்தில் பார்க்கிறோம், இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். Nice question. நல்ல ஒரு கேள்வி. Children, you have anything to eat? பிள்ளைகளே உங்களுக்கு ஏதாவது சாப்பிட இருக்கிறதா? You know, the word for children in the Greek language is paidion. பிள்ளைகள் என்பதற்கு கிரேக்க பதத்திலே பெய்டியான் என்று கூறப்பட்டுள்ளது. Paidion, which means little ones. Hey kids, do you have something to eat? அப்படி என்றால் சிறு பிள்ளைகள் என்று அர்த்தம். You know, I just love the way Jesus addresses them here. இந்த இடத்தில் இயேசு அவர்கள் கூப்பிடுகிற விதத்தை எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது. He speaks of his father's care for them. அவர் இந்த இடத்தில் ஒரு பிதாவின் அன்பை நாம் பார்க்கிறோம். Because he knew that they were really hungry, and that's what made them go fishing on that night. அந்த இரவு வேளையிலே அவர்களுக்கு சாப்பிட ஒன்றுமில்லை, அதற்காக அவங்க மீன் பிடிக்க சென்றிருக்கிறார்கள் என்பதை இயேசு அறிந்திருந்தார். Let's read the verse again and part of verse number 6 also. அந்த வசனத்தை மீண்டுமாய் வாசிப்போம். He says, children, do you have any food? And they answered no. And he said to them, cast the net on the right side of the boat and you will find some. இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள். He's saying, just lift the nets back again and put them on the right side. மீண்டுமா உங்க வலையை எடுத்துக்கொண்டு நீங்கள் வலதுபுறமாக போடுங்கள் என்கிறார். You will catch some. இப்பொழுது நீங்கள் பிடிப்பீர்கள். In the natural, it doesn't make any sense to these boys perhaps. நாம் இயல்பாக யோசித்து பார்த்தால் இது நம்முடைய மூளைக்கு புரியாத ஒரு காரியம். But they probably thought there's nothing for us to lose by doing what this man is asking us to do. இந்த மனிதன் சொல்லுகிற காரியத்தை நாம் மீண்டுமாய் செய்து பார்ப்போமே என்று அவர்கள் நினைத்தார்கள். We've been casting the net so many times. Let's just try it one more time by casting it onto the right side now. நாம் எத்தனையோ முறை வலையை போட்டோம், இவர் சொல்லுகிறதை கேட்டு நாம் இன்னொரு முறை நம் வலதுபுறமாக போட்டு பார்க்கலாமே. Verse number 6 again. They were not able to draw it because of the multitude of the fish. அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். We see how Jesus is revealing his power as the creator God. இந்த இடத்தில் இயேசு எப்படி அவர் மீண்டுமாய் சிருஷ்டி கர்த்தராய் அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். His power over his creation. இந்த சிருஷ்டிப்பின் மேல் அவருக்கு இருக்கிற அந்த அதிகாரம். When he commands, fish would just jump into the nets. அவர் சொல்லுகிற வேளையிலே மீன்களானது வலைக்குள்ளாக குதிக்க வேண்டும். In the natural, as a man, Jesus was just a carpenter. ஒரு இயல்பாக இயேசுவானவருடைய வேலை பார்த்தால் அவர் ஒரு கார்பெண்டர் வேலை தான். As a man he was a carpenter. As a man he was a carpenter. ஒரு மனிதனாக அவர் ஒரு தச்சு வேலையை பார்த்தார். He had nothing to do with fishing.
மீன் பிடிப்பதில் அவருக்கு ஒன்றும் தெரியாது. But as a creator, he had authority over all of his creation. ஆனால் சிருஷ்டிகராய் அவரை பார்க்கும் பொழுது அவருக்கு முழு சிருஷ்டிப்பின் மேலும் அதிகாரம் As a இருந்தது. creator, he has a piece of advice for any profession that we do, that we are involved in. அவர் ஒரு சிருஷ்டிகராய் அவர் இருக்கும் பொழுது நாம் எந்த வேலை பார்த்து கொண்டிருந்தாலும் நம்மளுக்கென்று அறிவுரை கூறுகிற ஒரு தேவனாய் அவர் He இருக்கிறார். knows more about fishing than the best fisherman in the world. Amen. தலை சிறந்த மீனவர்களை காட்டிலும் அவருக்கு மீன் தொழிலை குறித்து ஞானம் உண்டு. So this night time that they went through was symbolic of their struggles. இந்த இரவு வேளையானது அவர்கள் கடந்து சென்ற போராட்டத்தை காண்பிக்கிறது. But it also typifies their ignorance. It also symbolizes their ignorance. அவர்களுடைய அறியாமையும் அது காண்பிக்கிறது. They were struggling to have the right direction, because night time speaks of darkness in which we don't know the direction. இரவு வேளையானது நாம் எந்த பக்கமாய் போக வேண்டும் என்று சொல்லி அறியாத ஒரு நேரமாக அது இருக்கிறது. So this morning, if you're struggling, wondering what is the direction that God has for me, he is there to help you. இந்த காலை வேளையிலே ஒருவேளை நான் எந்த திசையில் நான் செல்ல வேண்டும் என்று யோசித்துக் கொண்டு கேள்வியோடு நீங்கள் இருப்பீர்கள் என்றால் கர்த்தருக்கு நீங்கள் செல்ல வேண்டிய வழி அவர் He அறிந்திருக்கிறார். has his advice. He has his tips of advice, for any profession that you're involved in. நீங்கள் எந்த வேலை பார்த்து கொண்டிருந்தாலும் உங்களுக்கு தேவையான அந்த அறிவுரையை கொடுக்கும்படியாய் தேவனுக்கு தெரியும். If you are a teacher wondering what to do in a certain area of your teaching profession, Jesus has the answer for you. நீங்கள் ஒருவேளை ஆசிரியராக இருந்து இந்த ஆசிரிய பணியில் நான் இதை எப்படி செய்ய வேண்டும் என்று திகைத்துக் கொண்டிருப்பீர்களானால் இயேசுவிடம் பதில் உண்டு. If you are a carpenter, if you are an electrician, if you are an engineer or a doctor, any profession that you are occupied with this morning, Jesus knows all about what you're doing and he has the right advice for you. நீங்கள் ஒரு தச்சு வேலை பார்க்கிறவர்களா இருக்கலாம், எலக்ட்ரீஷியனா இருக்கலாம், டாக்டரா இருக்கலாம், இன்ஜினியரா இருக்கலாம், நீங்கள் எந்த வேலையில் நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு தேவையான அறிவுரையை கொடுப்பது தேவனால் கூடும். Personally I'm praying, during this season of pandemic, when the whole world is looking to find the right cure, I am praying personally that it would be a Christian doctor who comes with the right solution, would be the first person to come offer to the world the right cure, because God would help that person. நான் இந்த வேளையிலே நான் ஜெபிக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், இந்த உலகமே இந்த வைரஸினால் பாதிக்கப்பட்டு அதற்கு ஒரு மருந்து கண்டுபிடிக்க முடியாமல் திகைத்து கொண்டிருக்கிற வேளையில் தேவன் அவர் வைத்திருக்கிற அந்த மருந்தை ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவ மருத்துவர் அதை கண்டுபிடித்து அதை உலகுக்கு கொடுப்பார் என்று சொல்லி நான் நம்புகிறேன். I am sure that's your prayer also this morning. அதேதான் உங்களுடைய ஜெபமாய் இருக்கும். So I asked them a simple question: children, do you have any food? பிள்ளைகளே, உங்களிடத்தில் ஏதாவது புசிக்க இருக்கிறதா? Why would he ask them that question? ஏன் இந்த கேள்வி அவர் கேட்க கூடும்? Because he wanted to hear from them this answer, no or nothing. அவர்களிடத்திலிருந்தே பதில் வர வேண்டும் என்று அவர் விரும்பினார். எங்களிடத்தில் இல்லை என்ற பதில். Did you catch anything? They said no, we didn't find anything. எதையாவது மீன் பிடித்தீர்களா என்று கேட்டார். அவர் இல்லை என்றார்கள். This really shows to me how Jesus wants to be honest about our condition, about our nothingness. நம்மிடத்தில் ஒன்றும் இல்லை என்பதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். God always wants us to be very honest, to admit our inabilities and limitations before him. நம்முடைய உண்மையான நிலையை நாம் அவருக்கு முன்பாக நாம் அப்படியே ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். If you look through the Bible, நீங்க வேதத்தின் முழுவதுமாய் நீங்க வாசித்து several places, அநேக இடங்களில் before God performed a mighty miracle, he always wanted people to come to be in that place of admitting that they had nothing, or what they had was very insignificant, compared to the miracle that needed to happen. ஒரு பெரிய அற்புதம் நடைபெறுவதற்கு முன்பாக ஒவ்வொரு நிகழ்விலும் வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது அதை செய்த நபரிடம் தன்னிடத்தில் ஒன்றுமே இல்லை என்றோ அவர் வைத்திருக்கிற பொருட்கள் மிகவும் சிறியவை என்பதையும் அவர்கள் புரிந்து கொள்ளும்படியாக தேவன் விரும்பினார். When God wanted to commission Moses into the work that he had for him, he said, "Who am I, Lord?" மோசே அவர் ஊழியத்திற்கு என்று அழைக்கும் பொழுது மோசே கூறினார், நான் யார் என்று. He kept listing his inadequacies, his inabilities before God. தன்னிடத்தில் இருந்த குறைவுகளையே மோசே கூறிக்கொண்டிருந்தார். Then God asked Moses, "What do you have in your hands?" உன் கரத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்டார். And we know all what he had was a dry old stick. அவன் கரத்தில் இருந்ததெல்லாம் ஒரு சாதாரண ஒரு கொம்பு தான். Just simple object. ஒரு சாதாரண ஒரு பொருள். But God wanted to use that simple thing in his hand to do mighty works in the days to come. வருகிற நாட்களில் அந்த கையில் இருந்த அந்த சிறு பொருளை வைத்து
பெரிய அற்புதங்களை தேவன் செய்தார். Because God wanted him to simply acknowledge that what he had in his hand was nothing compared to the huge miracles that God would perform using that simple thing. அவனுடைய கையில் இருந்த பொருள் ஒன்றுமே இல்லை, ஆனால் அந்த பொருளை கொண்டு தேவனால் பெரிய அற்புதங்களை செய்யக்கூடும் என்பதை மோசேக்கு புரியும்படியா அந்த இடத்தில் செய்தார். Gideon's army was purposefully reduced to 1% of its original size. கிதியோனுடைய அந்த ஆர்மி பீப்பிளை நம்ம பார்க்கும் பொழுது அவன் முதலாவது தெரிந்து கொண்ட நபர்களில் இருந்து 1% அந்த முழு கூட்டமும் குறைக்கப்பட்டது. A weak army was even weakened by the Lord. ஏற்கனவே ஒரு வீக்கா இருந்த அந்த கூட்டம் இன்னும் அதிகமாக அது வீக்காக்கப்பட்டது. To defeat the enemy that was almost 400 times its size. அந்த எதிராளிகளை அவர்கள் முறியடிக்க வேண்டும் என்றால் அது 400 மடங்கு அதிகமாக தேவைப்பட்டது. Why would God do that? ஏன் தேவன் அப்படி செய்வார்? Before God does any mighty miracle in our lives, God wants us to be in that place of confession where we say, Lord, what we have or what we are is very inadequate. We don't feel complete, Lord, but you can do everything through us. நாம் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வதற்கு முன்பாக நாம் நம்முடைய நிலையை புரிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நான் ஒன்றுமில்லை, என்னிடத்தில் எதுவுமே இல்லை என்று சொல்லி நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். Looking at the little food that the little boy had, the disciples said, what is it? These 5 loaves and 2 fish. What is this, Lord, among so many? It looked very insignificant to them. அந்த சிறு பையன் அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு வரும்பொழுது சீடர்கள் அதை பார்த்து இந்த திரளான கூட்டத்திற்கு முன்பாக இது என்ன என்று கேட்டார்கள். To me, it shows that God wants us to always be open, or always wants us to confess our failures and inadequacies, before he does something in our lives. நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வதற்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையின் உண்மையான நிலையை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். Because the Bible says in our weaknesses God's strength is made perfect. நம்முடைய பலவீனத்திலே கர்த்தருடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்கும் என்று நாம் வாசிக்கிறோம். When we are weak, God is strong. Amen. நாம் பலவீனத்தோடு இருக்கும் பொழுது கர்த்தருடைய பலனை நாம் பார்க்கிறோம். When we are nothing, God becomes everything. நாம் ஒன்றுமில்லாமல் இருக்கும் பொழுது கர்த்தரே எல்லாமுமாய் மாறுகிறார். And he gets all the glory. அவருக்கு எல்லா மகிமையும் செல்கிறது. So he wants us to be honest in our confession of saying, Lord, I have nothing, or there's nothing in my hands. நம்முடைய கரத்துல ஒன்றுமில்லை என்று நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். So they say we didn't catch anything, we didn't catch, all we got is a big zero, nothing. நாங்க ஒன்றுமே பிடிக்கவில்லை என்று அங்க சீடர்கள் கூறினார்கள். God asked them that question. Jesus asked them that question. அவர் இயேசுவானவர் அந்த கேள்வி அவர்களிடத்தில் கேட்டார். I always wonder, why does he have to ask a question? Because he knows everything. ஏன் இயேசுவானவர் இப்படி கேள்விகளை கேட்க வேண்டும்? அவருக்கு தான் எல்லாமே தெரியுமே என்று நான் நினைத்தேன். The first question that God ever had for man was, Adam, where are you? முதலாவது கேள்வி மனித குலத்தை பார்த்து ஆதாமை பார்த்து அன்று கேட்ட கேள்வி, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? Didn't he know that he was hiding? He knew where Adam was. அவர் ஆதாம் எங்கே இருந்தார் என்று அவர் தெரியாதா? அவருக்கு நன்றாகவே தெரியும். And then the next question he had for him was, did you eat that fruit? அந்த பழத்தை நீ சாப்பிட்டாயா என்பதுதான் இரண்டாவது கேள்வி. God knew that he had eaten the fruit. அவன் அந்த பழத்தை சாப்பிட்டான் என்று நன்றாகவே தெரியும். But why would God ask him that question? ஏன் அதை கேட்பார்? Because God simply wanted man to acknowledge their failures. நம்முடைய குறைவுகளை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். Yes, Lord, I did this against you and so I'm hiding. ஆண்டவரே, நான் இதை உங்களுக்கு விரோதமா நான் செய்தேன், அதனால தான் மறைந்து கொண்டிருக்கிறேன் என்று நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். God wanted Adam to face his failures and admit it. அவனுடைய குறைவுகளை அவன் சந்தித்து அதனை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினார். Even this morning, if you feel like you've done something against God, the best place to be is in the place of honesty and confession, admitting before God, yes Lord, I've done it against you, but I need your mercy. இந்த காலைவேளையில் நாம் ஒருவேளை தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்திருந்தால் இந்த காலைவேளையில் தேவன் விரும்புகிற காரியம் என்னவென்று அதை நாம் ஒப்புக்கொண்டு, ஆண்டவரே நான் இதை செய்து விட்டேன் என்று நாம் அவரிடத்தில் ஒப்புக்கொள்ள வேண்டும். Verses 6 and 7 again. 6-7 வாசிப்போம். And he said to them, cast the net on the right side of the boat and you will find some. So they cast. Now they were not able to draw it because of the multitude of fish. Therefore that disciple whom Jesus loved said to Peter, it is the Lord. அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து, அவர் கர்த்தர் என்றான். Now it was only after that huge catch
the disciples were able to, at least John was able to recognize it was the Lord. அந்த ஒரு பெரிய திரளான மீன்களை அவர்கள் பிடித்த பின்புதான் இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம் யோவான் முதலாவதாக அவரே கர்த்தர் என்று அவன் அங்க கூறுகிறது. You know how often in times of our struggles and difficulties we fail to realize that the Lord was just there for us by our side. நம்முடைய அநேக போராட்டமான துன்பமான சூழ்நிலைகளிலே கர்த்தர் நம்மளோடே கூட தான் இருந்தார் என்பதை நாம் அறியாமல் இருக்கிறோம். We miss seeing the Lord through our storms in life. நம்முடைய புயல் நிறைந்த வாழ்க்கை நேரத்திலே நாம் தேவன் அங்குதான் இருக்கிறார் என்பதை அறியாமல் இருக்கிறோம். Even on that night when the disciples were struggling to reach the other shore, we see how early in the morning, not at night time, early in the morning the Lord came walking on the lake, but they could not recognize him. They thought it was a ghost. அந்த அதிகாலை வேளையிலே எப்படி இரவெல்லாம் சீடர்கள் பிரயாசப்பட்டும் அவர்களால் கடந்து செல்ல முடியாத அந்த வேளையிலே அந்த விடியற் காலத்திலே தேவன் அந்த நதியிலே நடந்து வரும் பொழுது அவரை ஏதோ ஒரு கோஸ்ட் என்று தான் அவர்கள் பார்த்தார்கள். Jesus had to kind of introduce himself saying, "It is I, do not be afraid." நான் தான் என்று அவர் கூற வேண்டியதாக இருந்தது. So if we can see the Lord through our times of struggle and difficulties, if only we can see the Lord by our side, we are the most blessed people. நம்முடைய கடினமான சூழ்நிலைகளில் இயேசுவானவர் நம்மோடு கூட இருப்பதை நாம் பார்ப்போம் என்றால் நாம் தான் அதிக ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள். But sadly in times of our struggle and pain we just tend to ask God, where are you, Lord? Where is God in this, in all these things that I'm going through? நாம் போராட்டமான நாட்களை கடந்து செல்லும் பொழுது நாம் அநேக வேளையிலே கர்த்தாவே நீர் எங்கே இருக்கிறீர் என்ற கேள்வியை கேட்கிறோம். We forget the promise that he has made to us so clearly, I will never leave you nor forsake you. நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை உங்களை கைவிடுவதும் இல்லை என்று தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நாம் மறந்து விடுகிறோம். Just because we don't feel his presence, don't you ever doubt God's presence in your life. கர்த்தருடைய பிரசன்னத்தை ஒருவேளை நாம் உணராத பட்சத்தில் கர்த்தர் நம்மளோடு இல்லை என்று நினைத்து விடாதீர்கள். God wants us to move away from our feeling realm into the fact realm, into the truth realm, where we believe despite all that's happening in my life, I know God is by my side. நம்முடைய உணர்ச்சிகளை கடந்து கர்த்தர் எப்பொழுதும் என்னோடு கூட தான் இருக்கிறார் என்ற அந்த நிச்சயத்தில் நாம் நடக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். Before I close, I just want to talk one more thing about the Lord's divine care this morning. நான் முடிப்பதற்கு முன்பாக இன்னும் ஒரு சிறிய காரியத்தை கூற விரும்புகிறேன். You know, his divine care is all about confirming to us that he wants to restore us back to his love. அவருடைய அன்புக்குள்ளாய் நம்மளை மீண்டுமாய் மீட்டெடுப்பதே அவர் நம்மளுக்கு கொடுக்கிற அந்த பராமரிப்பின் ஒரு பகுதியாக இருக்கிறது. Or restore us back to his plan, the mission that he has for us. அவர் நம்மளுக்காய் வைத்திருக்கிற அந்த பணிக்கு நாம் செல்லும்படியாக. By providing for us supernaturally, God wants to eventually be brought into the plan that he has for us. நம்மளுக்கு அதிசய விதமாய் நம்மளை போஷிக்கிற விதத்தில் தேவன் நம்மளை போஷித்து அவருடைய சித்தத்துக்கு நேராய் நம்மளை அழைத்து செல்கிறார். Remember how he provided for Elijah. எலியாவுக்கு அவர் எப்படி போஷித்தார்? He was so depressed. அவன் ரொம்ப சோர்ந்து போயிருந்தான். He wanted to stop doing everything that he was doing. அவன் செய்து கொண்டிருந்த எல்லா காரியங்களையும் நிறுத்த வேண்டும் என்று நினைத்தான். He even prayed to God, Lord, take my life. என்னுடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து விடும் என்று கூறினான். He wanted to simply die and be gone. அந்த வேளையிலே அவன் மரித்து போக வேண்டும் என்று நினைத்தான். But we see how before God could speak to him, through his still small voice, he had to be fed by the Lord. அவனிடத்தில் தேவன் பேசுவதற்கு முன்பாக முதலாவது எலியாவை தேவன் போஷித்தார். God made sure that his physical needs were taken care. முதலாவது அவன் சரீர பிரகாரமான தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்று நினைத்தார். We read about it in 1 Kings chapter 19 verses 5 through 8. 1 ராஜாக்கள் 19வது அதிகாரத்தில் நாம் இதை வாசிக்கிறோம். Verses 5 through 8. 5 முதல் 8 வசனங்கள். Then as he lay and slept under a broom tree, suddenly an angel touched him and said to him, "Arise and eat." Then he looked, and there by his head was a cake baked on coals and a jar of water. So he ate and drank and lay down again. And the angel of the Lord came back the second time and touched him and said, "Arise and eat, because the journey is too great for you." So he arose and ate and drank, and he went in the strength of that food 40 days and 40 nights as far as Horeb, the mountain of God. ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்துக்கொண்டான். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். I know I've crossed 60-minute mark this morning in my sermon. வேளையிலே நான் அதிகமான நேரத்தை நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். I'm seeing my dear brother Naveen showing me the sign. You've crossed 60 minutes already. நான் 60
நிமிடத்தை இந்த வேளையில தாண்டி விட்டேன். As a church, we are very grateful to you, Naveen, for what you're doing. God bless you. சகோதரர் நவீன், நீங்க செய்யற பணிக்காக நான் உங்களுக்கு நன்றி Just செலுத்துகிறோம். little bit more before I close. நான் இப்பொழுது முடிப்பதற்கு You முன்பாக know, just like what God spoke to Elijah, எலியாவினிடத்தில் தேவன் பேசினது போல same things is what I believe God wants to speak to you, at least to those who feel like you're ready to quit. இந்த காலை வேளையிலே நாம் இது போதும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற உங்களோடு கூட தேவன் பேசும்படியாய் விரும்புகிறார். God is saying, arise and eat. நீங்கள் எழுந்து புசியுங்கள் Because என்கிறார். the journey ahead of you is simply too great for you. நீங்கள் பிரயாணம் பண்ணி செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம். Your journey ahead is not, limited by your failures in the past. கடந்த நாட்கள்ல நடந்த அந்த தோல்விகள் உங்களுடைய பிரயாணத்தை அது நிறுத்திவிடக் கூடாது. Peter, of course, failed, Jesus. He was a failure in the past, but then Jesus saw a long journey of his mission beyond his failure. பேதுரு இயேசுவையே மறுதலித்து அங்கு தோற்று போனவனா தான் இருந்தார். ஆனால் இயேசுவானவர் அவனுக்கு இருந்த அந்த நீண்ட பயணத்தை அவர் பார்த்தார். Not only ahead of Peter, but also ahead of all those disciples. எல்லா சீடர்களுக்கும் முன்பாக இருந்த அந்த நீண்ட தூரம். That's why he chose to reveal his divine care for them. அதற்காக தான் அவர் மீண்டும் மீண்டும் அவர்களை சந்தித்து அவர்களை போஷித்து அவர் நடத்தினார். What's really amazing in this passage is this. இந்த பகுதியின் உள்ள அழகான பகுதி It's என்னவென்றால், not just the way he helped them catch a huge catch of fish, huge number of fish. அதிகமான மீன்களை பிடிக்க செய்தது மாத்திரமல்ல, But on the shore, as they returned back to the shore, they saw that Jesus was already preparing the breakfast for them. அவர்கள் மீண்டுமாய் கரைக்கு வந்த பொழுது அந்த இடத்தில் ஏற்கனவே இயேசுவானவர் சாப்பாடு சமைத்து If வைத்திருந்தார். you look at the portion again, you will notice that. அந்த பகுதியை நீங்கள் பார்க்கும் பொழுது அறிந்து கொள்வீர்கள். Verse number 9, as soon as they had come to the land, they saw a fire of coals there and fish laid on it and bread. அவர்கள் கரையிலே வந்து இறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். Verse 12, Jesus said to them, come eat breakfast. இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் இப்பொழுது பிடித்த 12வது வசனம், இயேசு அவர்களை நோக்கி வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார். Verse number 13, Jesus then came and took the bread and gave it to them. 13வது வசனம், அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். This is just his way of saying how when you commit yourself to doing the will of God, it is on him. It's up to him to provide for your needs. கர்த்தருடைய சித்தத்துக்கு நேராய் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் பொழுது எப்படி கர்த்தர் நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிறார் என்பதை இந்த பகுதியில் நாம் This பார்க்கிறோம். is just Jesus' way of showing to the disciples that when they commit themselves into obeying his call of becoming fishers of men, it is his responsibility to take care of their earthly needs. எப்படி இந்த பகுதியிலே இயேசுவானவர் சீஷர்களுக்கு ஒரு உறுதியை கொடுக்கிறார், எப்படி தேவனுடைய பணியில சீடர்கள் மீண்டுமாக மனிதர்களை பிடிக்கிறவர்களாக அவர்கள் மாறும் பொழுது அவர்களுடைய தேவைகளை கர்த்தர் எப்படி சந்திப்பார் என்று இந்த இடத்தில் When விளக்குகிறார். you become fishers of men, you don't have to be back on the sea fishing again. நீங்கள் மனிதர்களை பிடிக்க செல்ல வேண்டும் என்றால் நீங்கள் மீண்டுமாய் மீன் பிடிக்கிற தொழிலை நீங்கள் செய்து கொண்டிருக்க வேண்டாம் என்று And the காண்பித்தார். food that you wanted to make for yourself after fishing is already being prepared for you. I want to divinely care for you. Come back to my call, to my mission of fishing for men again. நீங்கள் மனிதர்களை பிடிக்கிறவர்களாய் நீங்கள் மாறும் பொழுது எப்படி நான் இங்கே உங்களுக்கு உணவை சமைத்து வைத்திருக்கிறேனோ அதுபோல உங்களை நான் போஷிக்க வல்லமை உள்ளவனாய் இருக்கிறேன் என்று தேவன் அங்கு So this வெளிப்படுத்தினார். morning I want to speak to you again before I end that God has a great journey for you. உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒரு நீண்ட பிரயாணத்தை If வைத்திருக்கிறார். you're depressed about something, நீங்கள் இந்த காலையில சோர்ந்து if போயிருப்பீர்களானால், you've been through a long season of night where you've seen failures after failures, remember the day is coming, the morning is dawning when Jesus will come through and divinely care for you. ஒருவேளை நீண்ட நாட்களாக இரவு நேரங்களே நீங்கள் உணர்ந்து கொண்டு சோர்ந்து போய் காணப்பட்டீர்கள் என்றால் சீக்கிரத்தில் விடியற்காலம் வரும், இயேசுவானவர் உங்களை சந்திப்பார். Don't feel limited about your future by the failures of your past. கடந்த நாட்களில் இருந்த சோர்வுகளை தோல்விகளை பார்த்து எதிர்காலத்தை நீங்கள் Jesus திட்டமிடாதீர்கள். would look at you and say this morning, your journey is too great for you. உங்களுக்கு ஒரு நீண்ட பிரயாணம் உண்டு என்று இயேசு உங்களை பார்த்து I கூறுகிறார். have a great work to accomplish in you and through you. உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் மூலமாயும் செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு என்று தேவன் கூறுகிறார். So with that assurance, would you just bow your heads and look to God again அந்த நம்பிக்கையில் நம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா? and tell him, Lord, we are very grateful to you for the way you would divinely care for us, Lord. ஆண்டவரே, நீங்கள் அற்புத விதமாய் எங்களை போஷிக்கிற விதத்திற்காக நன்றி. Why would we just waste our time simply, working for the food that perishes? ஆண்டவரே,
இந்த உலக பிரகாரமாக அழிந்து போகிற காரியத்திற்காக எதற்காக நாங்கள் மீண்டும் மீண்டுமா நாங்கள் போராடி கொண்டிருக்க வேண்டும். You know, we are not supposed to be laboring and giving all our life just for food that perishes. Although we are called to labor and work, that's not everything that we are called to do. ஆண்டவரே, அழிந்து போகிற இந்த உணவுக்காக மாத்திரம் நாங்கள் உழைத்து கொண்டிருப்பது உம்முடைய சித்தம் அல்ல. Let's tell him, Lord, while we are thankful to you for the earthly occupation that you blessed us with, help us never to, Lord, lose sight of the kingdom mission that you have for all of us, Lord. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்க கொடுத்திருக்கிற இந்த பூமிக்குரிய வேலையில அப்பா நாங்கள் அஞ்சூர்களா இருக்கும் பொழுது ராஜா, அப்பா நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த ராஜ்ய சிந்தையை நாங்கள் இழந்து விடாதபடி நீர் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். May our lifetime be never consumed, Lord, with just doing the things that would only, Lord, give us the food that perishes, oh God. ஆண்டவரே, அழிந்து போகிற இந்த உணவுக்காக மாத்திரம் நாங்கள் உழைத்து கொண்டிருக்காதபடி எங்களை தடுத்து நிறுத்தும். Because you are our heavenly Father, Lord. நீர் எங்களுடைய பரமபிதா. When we keep our focus right, when we set the kingdom of God first in our life, we know you will supernaturally care for us and you will divinely provide for our needs. ஆண்டவரே, நாங்கள் முதலாவது உம்முடைய ராஜ்யத்தின் காரியங்களை நாங்கள் முக்கியப்படுத்தும் பொழுது ராஜா, இந்த பூமிக்குரிய எல்லா தேவைகளையும் நீர் சந்திப்பீர் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்க உதவி So செய்யும். as we keep ourselves faithful in the work that you've given us, Lord, in our earthly assignment, Lord, help us to remember to glorify you. Help us to seek your kingdom first and seek your righteousness first, and through that help us to experience your divine care, oh God. ஆண்டவரே, இந்த பூமியில நீங்க எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிற பணிகளில் நாங்கள் உண்மையா இருக்கும் பொழுது ராஜா, அப்பா உம்முடைய ராஜ்யத்தின் சிந்தையோடு நாங்கள் அதை செய்யும் பொழுது கர்த்தாவே உம்முடைய போஷிப்பின் கரத்தை நாங்கள் பார்க்க உதவி செய்யும். Lord, during this dark season of, Lord, these times of struggles that the whole world is going through, Lord, prove to your people this morning, Lord, that you are a God who cares for us in a divine manner, oh God. ஆண்டவரே, இந்த கடினமான சூழ்நிலை வழியாக அப்பா இந்த உலகம் முழுவதுமாய் கடந்து செல்கிற இந்த வேளையில அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் எப்படி ஒரு பரம பிதா என்பதையாக நீர் வெளிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். Reveal to us your abundance of care in times like this, Lord. ஆண்டவரே, இந்த நாட்களில் உம்முடைய பரிபூர்ண போஷிப்பை நாங்கள் பார்க்க உதவி செய்யும். Through your divine care, restore all of us from our state of backsliding, from our state of failure and unbelief, Lord, from our place of running away from you. Lord, restore us back to your plans this morning, Lord. ஆண்டவரே, உம்முடைய பரிபூர்ண போஷிப்பை பார்க்கிற இந்த நாட்களிலே ராஜா, நாங்கள் சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் உற்சாகப்படுத்தி மீண்டுமாய் நீங்க வைத்திருக்கிற அந்த பணியிலே நாங்கள் செல்ல உதவி If செய்யும். there's anybody this morning who is behaving like Elijah, who says, Lord, leave me alone, I want to quit, I want to stop right here and take my life away, Lord, if there's anybody crying out to you that way, I pray, God, just as you revealed yourself, Lord, to Elijah, reveal your divine care to them, and through that, Lord, reveal to them that you have a long journey ahead of them, Lord. ஆண்டவரே, எலியாவை போல இந்த காலை வேளையிலே ஒருவேளை போதும் ஆண்டவரே என் வாழ்க்கையை எடுத்துவிடும் என்று சொல்லி அப்பா சோர்ந்து போய் யாராவது காணப்படுவார்களானால் ராஜா, அப்பா அந்த பிள்ளைகளுக்கு அப்பா உம்முடைய பரிபூர்ண போஷிப்பை நீங்க அருளி கர்த்தாவே அப்பா அவர்களுக்கு நீ வைத்திருக்கிற நீண்ட பிரயாணத்தை நீர் காண்பிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். Thank you because you are a good heavenly Father. அப்பா நீர் எங்களுடைய நல்ல பரமபிதா. We want to love you, Lord. அப்பா நாங்கள் உம்மை நேசிக்கிறோம். We praise you, Lord. உம்மை துதிக்கிறோம் In ஆண்டவரே. Jesus' name I pray. இயேசுவின் மூலம் பிதாவே. Amen. Amen. Now may the grace of our Lord Jesus Christ, the supreme love of the Father in heaven, the sweet abiding, encouraging, comforting presence of the Holy Spirit rest and abide with us now and forevermore. Amen. Amen. God bless you. Have a wonderful week.